ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சிஎம்ஏ ஃபைனல் கோர்ஸ் பேப்பர் நம்பர் 14 ஸ்ட்ராட்டஜிக் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் டெரிவேட்டிவ்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் டெரிவேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு கோதுமை உருவாக்குற ஒரு ஃபார்மர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர்கிட்ட வந்துட்டு இப்போ ஒரு 100 கேஜிஸ் கோதுமை இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் அவருக்கு என்ன இப்போ வந்துட்டு கிலோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 ருபீஸ் போகுதுன்னு வச்சுக்கிட்டா, இப்போ ஃப்யூச்சரில் வந்து ஒரு 50-60 போச்சுன்னா அவருக்கு வந்து ஓகே. ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு அவர் விற்கணும் அப்படின்றப்போ ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அவருக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 40க்கு கம்மியாக ஒரு வேலை 30 அந்த மாதிரி ரேட்டு கம்மியாச்சுன்னா அப்போ 6 மாதம் கழிச்சு அவர் விற்கிறப்ப அவருக்கு வந்துட்டு என்ன ஆகும்? நஷ்டம்தான் ஆகும். ஸோ இந்த நஷ்டத்தை போக்குறதுக்காக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் யார்கிட்ட சேல் பண்ண போறாரோ அவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போடுவார். யாரு? நம்ம ஃபார்மர். என்ன போடுவார் அப்படின்னா, நான் 6 மந்த்ஸ் கழிச்சு நான் உனக்கு கோதுமை தரேன். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு ரேட் வந்து 30 இருந்தாலும் சரி, 40 இருந்தாலும் சரி, 50 இருந்தாலும் சரி, நம்ம இப்போ கான்ட்ராக்டில் 14 தானே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த ரேட்டுக்கு தான் நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த கான்ட்ராக்ட் இருக்குல்ல, 6 மந்த்ஸ் கழிச்சு மார்க்கெட்டில் வந்து கோதுமையோட விலை வந்துட்டு 50 போனாலும் ஓகே, இல்லை 30 போனாலும் ஓகே, இல்லை 40லேயே இருந்தாலும் ஓகே. இவங்க 40ல் தான் வந்துட்டு அந்த கோதுமையை வந்து சேல் பண்ணிக்குவாங்க. அவரும் அந்த 40ல் தான் வந்து வாங்கிப்பாரு. ஸோ இதனால ஃபார்மருக்கு என்ன ஆகுது? அவரோட அந்த வேரியேஷன், அந்த ரேட்டில் இருக்கிற வேரியேஷனை வந்து அவரால் ஹெட்ஜ் பண்ண முடியுது. அதாவது ரிஸ்க்கை வந்துட்டு அவரால் போக்கிக்க முடியுது. இவங்க நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்களே, சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த கான்ட்ராக்ட் தான் வந்து டெரிவேட்டிவே. இப்போ அந்த கான்ட்ராக்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கு? அந்த வீட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ அந்த வீட்டு தான் வந்து அண்டர்லைங் அசெட். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளை வச்சுட்டு இந்த டெரிவேட்டிவோட மீனிங்கை பார்க்கலாம். டெரிவேட்டிவ் இஸ் அ ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி. அதுவும் ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸ்டாக் எப்படி இருக்கோ, மார்க்கெட்ல வந்து நம்ம ஸ்டாக் சொல்றோம்ல, ஒவ்வொரு கம்பெனிக்குமே வந்துட்டு நம்ம ஸ்டாக் எல்லாம் வந்துட்டு மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த டெரிவேட்டிவும் ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வித் அ வேல்யூ. அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. பட் அந்த வேல்யூ வந்து எதை ரிலை பண்ணியிருக்கு, எதுல இருந்து அது டிரைவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதோட அண்டர்லையிங் அசெட். நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல வந்துட்டு அவங்க போட்ட கான்ட்ராக்ட் தான் வந்து டெரிவேட்டிவ். அந்த டெரிவேட்டிவோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அதை எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகுது? அதோட அண்டர்லையிங் அசெட்டான வீட்டை வச்சுதான் அந்த டெரிவேட்டிவ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு வேளை வந்துட்டு வீட் வந்துட்டு கம்மியானாலும் சரி, கூட ஆனாலும் சரி, அந்த கான்ட்ராக்டுக்கு இவங்க போட்ட ஒரு வேல்யூன்னு இருக்கு. 40, அதாவது 100 கேஜி 40 ரூபாய்க்கு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கான்ட்ராக்ட்ல போட்டிருக்காங்களே, அந்த வேல்யூ தான் வந்துட்டு அந்த டெரிவேட்டிவோட வேல்யூவே. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம வீட்டை வச்சு நம்ம பார்த்தோமா, வீட்டுன்றது என்னது? அது ஒரு வகையான வந்து கமோடிட்டி. அதாவது பொருட்கள், ரைஸு, வீட்டு, ஃபுட் ப்ராடக்ட்னு இல்லை, ஆயிலு, இந்த மாதிரி கோல்டு, சில்வர், இது எல்லாமே வந்துட்டு ஒரு கமோடிட்டி தானே. ஸோ டெரிவேட்டிவ்ன்றது வெறும் இந்த ஃபார்மர்ஸ் இவங்களுக்காக மட்டும் இல்லை, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, நிறையா வகையில் வந்துட்டு டெரிவேட்டிவ் வந்து சும்மா ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இந்த டெரிவேட்டிவ் வந்து எதெல்லாம் அண்டர்லைங்காக அசட்டாக வச்சுப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த மாதிரி கமோடிட்டி ஒன் ஆஃப் த அண்டர்லைங் அசட்டாக இருக்கும். ஸ்டாக்கை வச்சு டெரிவேட்டிவ் உருவாக்கிக்குவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு டெரிவேட்டிவ் உருவாக்குவாங்க. கரன்சி, இப்போ டாலர் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் கூட போகுது, இல்லை இன்னும் குறைய போகுதுன்னா அப்போ இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ இம்போர்ட் பண்ணுறப்போ இன்வாய்ஸ்லாம் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக இவங்க டெரிவேட்டிவ் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி மார்க்கெட் இண்டிசஸ் அப்படின்றது என்எஸ்சி, பிஎஸ்சி, நம்ம இந்தியாவில் நம்ம பார்க்குறோம்ல, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி இருக்கிற மார்க்கெட் இண்டிசஸ். ஸோ இதை வச்சுமே டெரிவேட்டிவ் வந்து உருவாக்குவாங்க. டெரிவேட்டிவ்ல வந்து என்னன்னா டைப்ஸ் இருக்கு. நம்ம போர்ஷன்ல கவர் பண்ணியிருக்க டைப்ஸ் வந்து என்னன்னா ஃபைனான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்ல வந்து மொத்தமா 4 இருக்கு. ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், ஆப்ஷன்ஸ், ஸ்வாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபார்வர்ட் கான்ட்ராக்டும் ஃபியூச்சர் கான்ட்ராக்டும் தான், அந்த 2 மட்டும்தான் நம்ம வந்து பார்க்குறோம். மெதுவா வந்துட்டு நம்ம ஆப்ஷன்ஸ், ஸ்வாப்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டு, ஃபியூச்சர், இந்த 2க்கும் என்ன அர்த்தம், அது 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் 2க்குமே வந்து பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது என்னன்னா, நம்ம அப்போதான் இந்த வீட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல, அந்த ஃபார்மருக்கு வந்து அவரோட அந்த ப்ரைஸ் வேரியேஷனை வந்துட்டு ஹெட்ஜ் பண்ணணும். அவருக்கு வந்து ப்ராஃபிட் எப்படினாலும் கிடைக்கணும்.
ஸோ அந்த ஃபியூச்சர் அன்சர்டைனிட்டியை போக்குறதுக்காக அவர் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போடுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் யார்கிட்ட விற்க போகிறாரோ அந்த பர்சன்ட்ட சொல்லிடுறாரு, இதை மாதிரி நம்ம கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், இந்த இத்தனை நம்பர் ஆஃப் கேஜிஸை இத்தனை ருபீஸ்க்கு வந்து நான் உனக்கு விற்கிறேன், நீ கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரா. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட்ன்றது என்ன இருக்குது, இதுக்கு வந்து ஒரு ஷியோரிட்டி கிடையாது. அந்த 2 பேர்த்துக்குள்ளேயுமே அந்த அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வரப்போ வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டை வந்துட்டு அவங்களே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கம்பல்சரியாக சொல்ல முடியாது. இப்போ வந்து நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட இதே அந்த ஃபார்மர் மாதிரியே நீங்களும் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 6 months கழிச்சு அந்த அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண வரப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் ஓடி போயிடுறாரு. அப்போ என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது அந்த இடத்துல. அது ஏன் அப்படின்னா, நீங்கள் 2 பேர்த்துக்குமே வந்து ப்ரைவேட்டாக உங்களுக்குள்ளே போட்டுக்கிற ஒரு அக்ரிமெண்ட். இந்த டைம் வரப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க, நான் செல் பண்ணுறேன் நீ பை பண்ணிக்கோன்னு போடுறீங்க. ஆனால் அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சன் வந்துட்டு கண்டிப்பாக பை பண்ணுவாங்கன்னு என்ன நிச்சயம், நிச்சயமே இல்லாத ஒன்று. ஏன்னா அந்த இடத்துல அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நீங்கள் ப்ரைவேட்டாக போட்டுக்கிற ஒன்று. ஸோ அந்த ரிஸ்க் தான் வந்துட்டு ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில் இருக்குது. அதாவது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், அந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்டை பொறுத்தவரை என்னென்னா, கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. அவங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம், இல்லை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம், எதுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பொறுத்தவரை என்னென்னா, இது வந்து ஒரு ரெகுலரைஸ்டு ஒன்று. இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து எப்படி செபி வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கோ, அதே மாதிரி இதுக்கு தனியாக ஒரு மெக்கானிசம் வந்து இதை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கு. அது என்னன்றது நம்ம டீப்பாலாம் போகலை, பட் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அதாவது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அப்படின்றது ஒரு ரெகுலரைஸ்டு ஒன்று, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ன்றது ஒரு ரெகுலேட் பண்ணாத ஒன்று. ஸோ அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் வந்து கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க்குன்றது கம்மி. அவங்க வந்து கண்டிப்பாக அந்த 6 months கழிச்சு அந்த அக்ரிமெண்ட்டை அவங்க வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கும் அதே தான், 6 months கழிச்சு நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த மீனிங்லையுமே போட்டிருக்கு. ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ன்றது இஸ் அ ப்ரைவேட்லி நெகோஷியேட்டட் அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 parties டு பை ஆர் செல் எனி அசட் அட் அ ப்ரீ டிட்டர்மைன் ப்ரைஸ் இன் த ஃபியூச்சர். நம்ம அந்த வீட்டு எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல அதே மாதிரி. ஆனால் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ன்றது இஸ் அ ஸ்டாண்டர்டைஸ்டு கான்ட்ராக்ட் ட்ரேடட் ஆன் அன் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் எப்படி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி இந்த டெரிவேட்டிவும் வந்து எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒன்று. ஸ்டாக்கை எப்படி நம்ம மாற்றி மாற்றி நம்ம ட்ரேட் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த டெரிவேட்டிவே வந்துட்டு அந்த 2 பார்ட்டி சம்மந்தப்பட்டவங்க, அவங்க மட்டும் இல்லை, யார் வேணாலும் அதை ட்ரேட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல, அதாவது சும்மா வந்துட்டு இப்போ டாலர் வந்து இப்போ ஃபியூச்சரில் ஏற போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரைஸ் வேரியேஷனை வச்சு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த டெரிவேட்டிவை வாங்கி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தானே இதையுமே நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இட் ஹேஸ் செட் டேர்ம்ஸ் அண்ட் இஸ் பப்ளிக்லி அக்சசபிள். பப்ளிக்காக யார் வேணாலுமே வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வந்துட்டு வாங்கலாம், விற்றுக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம் வித் ப்ரைஸஸ் செட்டிங் டெய்லி பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன். இவங்க சொல்லியிருக்காங்களா அந்த டெய்லி பேஸ்டு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன், அதை வச்சு அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது போகும். நம்ம அந்த டெய்லி பேசிஸ் அந்த வேர்டை வச்சு நம்ம அதை ஒரு சம் பார்க்கலாம். அதாவது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ன்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இட் ஆஃபர்ஸ் கிரேட்டர் லிக்யூடிட்டி. அதாவது அதை சொன்ன மாதிரி எப்படி நம்ம ஷேரை வந்து வாங்குறோமோ விற்கிறோமோ, நினைச்சா வாங்குறோம் நினைச்சா விற்கிறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். நம்ம நினைச்சா வாங்கிக்கலாம், நினைச்சா விற்றுக்கலாம், யார் வேணாலும் வாங்கிக்கலாம், அந்த 2 பார்ட்டி மட்டும்தான், அப்படிலாம் எதுவுமே இல்லை ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பொறுத்தவரை. இப்போ இந்த 2த்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது என்னன்னா ஓவர் த கவுண்டர் டிரான்சாக்ஷன் அப்படின்னா, நான் பற்றி சொன்னேன்ல, 2 பார்ட்டிஸ்க்கு நடுவில் மட்டும் நடக்கிற ஒரு விஷயம். அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்க, எந்த எக்ஸ்சேஞ்சும் இருக்காது. அதை வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்க 2 பேத்துக்குள்ள ப்ரைவேட்டாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ ரிஸ்க் வந்து அதில் ஜாஸ்தி. பட் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது என்னென்னா, அது வந்து என்னென்னா எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கமோடிட்டின்னு எடுத்துக்கிட்டா இத்தனை கேஜிஸ் இத்தனை நம்பர்ஸில் இதுதான் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி தான் அதை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதை தான் வந்து நம்ம எடுக்கணும். நம்மளா தனியாக வந்துட்டு எதுவும் நம்மளா போட்டுக்கிற மாதிரி இருக்காது. டேர்ம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கஸ்டமைசபிளாக இருக்கும். இத்தனை நம்பர்ஸ் இத்தனை கேஜிஸை வந்து மாற்றிக்கலாம், இப்போ நம்பர்ஸை மாற்றிக்கலாம், பீரியடை வந்து மாற்றிக்கலாம், இதில் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில். பட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அப்படின்றது என்னன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கிறது ஒன்று. நம்ம அந்த இதில் பிக் பண்ணணும். அவங்க எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம தான் பிக் பண்ணணும் நம்மளுக்கு எது சூட் ஆகுதோ.
காஸ்ட் வந்துட்டு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல எந்த காஸ்ட்டுமே இருக்காது. பட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல என்னன்னா வந்துட்டு மார்ஜின் பே பண்ணுவாங்க. இனிஷியல் மார்ஜின், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் மார்ஜின் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த சம்மில் பார்க்கலாம். அந்த மார்ஜினை வச்சு தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சர் கான்ட்ராக்டே ஒர்க் ஆகும். அந்த சம்மில் வந்துட்டு எப்படி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் நான் அப்போதே சொன்னேன்ல, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல வந்துட்டு கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. ஏன்னா அது ரெகுலேட் செய்யப்படாத ஒன்று, அன்ரெகுலேட்டட். பட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ன்றது ரெகுலேட் செய்யப்படுற ஒன்று, ரெகுலேட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு மெக்கானிசம் இருக்கு, அது எக்ஸ்சேஞ்சில் இருக்கு. அதை வந்து பப்ளிக்காக எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுறதுனால அது வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க்ன்றது வந்துட்டு கம்மி. இப்போ வந்துட்டு இந்த சம் பாருங்க, இல்லஸ்ட்ரேஷன் 2 இது வந்து நம்ம புக்கில் இருக்கிற சம் தான். இந்த சம்மை பார்த்தாலே வந்துட்டு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அதாவது எப்படி அதை ரெகுலேட் பண்ணி எப்படி அதை டெய்லி பேசிஸில் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது போகுது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஜூன் 15 அப்போ என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எஸ்டாப்ளிஷஸ் லாங் பொசிஷன். இப்போ டெரிவேட்டிவ்ஸை இருந்ததை பொறுத்தவரை லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. ஆப்ஷன்ஸில் வந்துட்டு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாங் பொசிஷன் அப்படின்னா என்னன்னா பை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஷார்ட் பொசிஷன் அப்படின்னா செல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். எஸ் ஷார்ட்னா செல்லு, லாங்னா பை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸ் எஸ்டாப்ளிஷஸ் லாங் பொசிஷன், ஃபியூச்சர்ஸ் வாங்குறாரு. அதாவது வாங்குறாரு மீன்ஸ் லாங் பொசிஷன் எடுக்கிறாரு. ஏன் ஒருத்தவங்க வந்துட்டு ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வாங்கணும் அப்படின்னா, அவர் என்ன ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வாங்குறாருன்னு பாருங்க. லாங் பொசிஷன் இன் 200 ஷேர்ஸ் ஆஃப் டாடா ஸ்டீல். அதாவது டாடா ஸ்டீல் அந்த கம்பெனியோட ஷேர் வந்துட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இருக்கு. அப்போ இவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஃபியூச்சரில் வந்துட்டு அதோட ப்ரைஸ் ஜாஸ்தியாக போகுது. ஸோ நம்ம இப்போ அதை வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம ஃபியூச்சரில் அதை விற்றுக்கலாம்ல, அதுதான் அவரோட பாயிண்ட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு அவர் இப்போ லாங் பொசிஷன் எடுக்கிறாரு, ஃபியூச்சரில் வந்து ஷார்ட் பொசிஷன் எடுப்பார். ஸோ நம்ம வாங்க போகிற அந்த ப்ரைஸ், அதாவது எதை பேஸ் பண்ணி வாங்க போகிறோமோ அதோட ப்ரைஸ் வந்து ஃபியூச்சரில் ஏற போகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா லாங் பொசிஷன் எடுப்பாங்க. இப்போ வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சரில் விற்பாங்க. ஒருவேளை அப்போ வந்துட்டு கம்மியாக போகுது அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். இப்போ வந்துட்டு செல் பண்ணுவாங்க, அப்போ வந்துட்டு பை பண்ணுவாங்க. இதுக்கு பின்னாடி இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட். ஸோ இந்த கொஷின் பார்க்கலாம். ஜூன் 15 அன்னைக்கு எக்ஸ்ன்றவர் என்ன பண்ணுறாரு, எஸ்டாப்ளிஷஸாக லாங் பொசிஷன் கான்ட்ராக்டை வாங்குறாரு. இன் 200 ஷேர்ஸ் ஆஃப் டாடா ஸ்டீல் ஆன் ஜூலை 1 அட் அ ஃபியூச்சர் ப்ரைஸ் 600. ஜூலை 1 என்ன ஆகுதுன்னா ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து 600 இருக்கும் ஒரு ஷேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட எண்ணம். ஸோ ஃபியூச்சர் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆக போகுது. ஸோ நம்ம இப்போ வாங்கி வச்சுக்கலாம். ஜூலை 1 அப்போ கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம வித்துடலாம். அது அவரோட பாயிண்ட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிஷியல் மார்ஜின் ஃபார் கான்ட்ராக்ட் இஸ் 30,000. இந்த கான்ட்ராக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணா இனிஷியல் மார்ஜின் 30,000 இருக்கணும். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா 30,000 நீங்கள் இனிஷியல் மார்ஜின் வந்து போடணும். அதாவது இனிஷியல் மார்ஜின்றது என்னன்னா டெய்லி பேசிஸில் வந்துட்டு ப்ராஃபிட்டா லாஸான்னு போகும்னு சொன்னேன்ல. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் ஆனாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி 30,000 நீங்கள் போட்டு தான் இருக்கணும். இப்போ டெய்லி பேசிஸில் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு நாள் வந்து 20,000 ஆயிடுச்சு, அன்னைக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சுப்பா. அப்போனா என்ன ஆகும், ஒரு 10,000 லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 20,000 தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கை காசு 10,000 நீங்கள் போய் ஆட் பண்ணணும் மார்ஜினில். இப்போ ஒருவேளை அன்னைக்கு உங்களுக்கு டே நல்லா இருக்கு, என்ன ஆகுதுன்னா 30,000 பதிலாக 50,000 போயிடுச்சு அப்படின்னா அந்த 20,000 எடுத்துட்டு நீங்கள் அந்த 30,000 வச்சிருக்கணும். அந்த மார்ஜினை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாஸ் ஆனாலும் சரி ப்ராஃபிட் ஆனாலும் சரி. லாஸ் ஆனால் அமௌண்ட்டை கொண்டு போய் ஆட் பண்ணிடணும். ப்ராஃபிட் ஆச்சுன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு என்ன எடுத்துக்கலாம், பட் 30,000 இருக்கணும் கண்டிப்பாக. அண்ட் மெயின்டெனன்ஸ் மார்ஜின் இஸ் 20,000. இந்த 20,000ன்றது வந்து என்னன்னா, நீ இப்போ 30,000க்கு லாஸ் இப்போ ஒரு 5 நாளாக கண்டினியூஸாக லாஸ் ஆகிட்டே போகுது. ஒரு நாள் 5,000, ஒரு நாள் 10,000 போயிட்டே இருக்குன்னா நீங்கள் அந்த மார்ஜின் அமௌண்ட் வந்து 0 ஆகுற வரை விடக்கூடாது. இந்த மெயின்டெனன்ஸ் மார்ஜின் சொல்லிட்டு இருக்கும் 20,000. இப்போ 20,000 ஒட்டி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப அமௌண்ட்டை கொண்டு போய் ஆட் பண்ணி 30,000 கிட்ட கொண்டு போயிடணும். லாஸாகவே இருந்தாலும் நீங்கள் 30,000 அந்த 20க்கு கம்மியாக உங்களோட மார்ஜினை வந்து விடக்கூடாது. அதுதான் இந்த மெயின்டெனன்ஸ் மார்ஜின்னா அர்த்தம். ஃபியூச்சர் ப்ரைஸஸ் ஆன் ஜூன் 16. இப்போ 16லேருந்து 24 வரை ஃபியூச்சர் ப்ரைஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் ஹிஸ் டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ். டெய்லி அவருக்கு டெய்லி பேசிஸில் என்ன ப்ராஃபிட் லாஸ் ஆகுது, மார்ஜின் கான்ட்ரிபியூஷன் என்ன, மார்ஜின் வித்ட்ராவல் அதாவது லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ அவர் வந்து கொடுக்குறாரு, ப்ராஃபிட் ஆச்சுன்னா எவ்வளோ அவர் மார்ஜின்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறாரு, அண்ட் பேலன்ஸ் இந்த மார்ஜின் அக்கௌண்ட் பேலன்ஸ் அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சம்மில் பார்க்கலாம்.
இப்போ இந்த சொல்யூஷனில் பாருங்கள், ஜூன் 15 அன்னைக்கு என்ன ஆகுது, அன்னைக்கு வந்து 600 அன்னைக்கு தான் அவர் வாங்குறாரு. ஸோ பேலன்ஸ் இந்த மார்ஜின் அக்கௌண்ட் 30,000 அவர் போடுறாரு. 16th வாங்க, ஜூன் 16th அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு மார்க்கெட் முடிகிறப்போ, இப்போ வந்துட்டு மார்க்கெட் நம்ம இதில் எப்போ 9:30க்கு ஸ்டார்ட் ஆகி 3க்கு முடியும்னு நினைக்கிறேன் மார்க்கெட் டைமிங் நம்ம இந்தியாவில். அப்போது அன்னைக்கு டேயில் முடிகிறப்போ என்ன ஆகுதுன்னா 5:15 சொல்லிட்டு ஸோ அன்றைக்கி ப்ரைஸ் பாருங்கள் 550 போயிடுச்சு. ஸோ என்ன ஆகுது, ஒரு ஷேருக்கு வந்துட்டு 600 இவர் வாங்குறப்ப 600 இருந்துச்சு, 550 போனதுனால 50 rupees லாஸு. அப்போ 200 ஷேருக்குன்றப்ப என்ன ஆகுது, 10,000 லாஸ் ஆயிடுச்சு. அப்போ மார்ஜினில் பேலன்ஸ் குறைஞ்சிருச்சா, எவ்வளோ 10,000 குறைஞ்சிச்சு, 20,000 தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே பாருங்கள், ஜூன் 17 அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா மார்ஜினில் 20,000 தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப 30,000 கொண்டு போகணும். ஸோ 10,000 ஆட் பண்ணிடுறாங்க. அண்ட் அன்றைக்கி பாருங்கள் 615 இருக்குது. இப்போது அது ஃபஸ்ட்டு டே வந்துட்டு முதல் நாள் 550 ரூபான்னு இருக்குது. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் முடிகிறப்போ 650 முடிஞ்சிருச்சு. ஸோ 100 rupees வந்துட்டு அவங்களுக்கு லாபம். அப்போ 100 rupees லாபம்ன்றப்போ 200 ஷேருக்குன்றப்போ எவ்வளோ ஆகும், 20,000 rupees அவருக்கு லாபம். ஆனால் 20,000 அவங்க என்ன பண்ணணும், 10,000 மார்ஜின் கொண்டு போய் ஆட் பண்ணணும். ஏன்னா முதல் நாள் 20,000 தான் மார்ஜினாக இருக்குது. ஸோ நம்ம மெயின்டைன் என்ன பண்ணணும், இனிஷியல் மார்ஜின் 30,000 கொடுத்துருக்காங்க, 30,000 இருந்து தான் ஆகணும். ஸோ 10,000 என்ன பண்ணிடுறாங்க, வந்த 20,000 லாபம் இல்லை, 10,000 வந்து ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ 10,000 மிச்சம் அவங்களுக்கு லாபம். அதுதான் அன்னைக்கு டேக்கு நடந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே ஜூன் 18 அன்னைக்கு வாங்க, திரும்ப 600 போயிடுச்சு. ஸோ திரும்ப 50 rupees லாஸு, 200 ஷேருக்குன்னா 10,000 rupees லாஸு. ஸோ மார்ஜினில் வந்துட்டு திரும்ப 20,000 ஆயிரும். அதனால் திரும்ப 10,000 ஆட் பண்ணுறாங்க. திரும்ப பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு 30,000 ஆயிடுது மார்ஜினில். 19th அதே மாதிரி தான் 605 rupeesன்னு இருக்குது. ஸோ 5 ரூபா லாபம், 200 ஷேருக்கு 1000 ரூபாய் லாபம். 1000 ரூபாய் லாபம், அந்த 30,000 ஏற்கனவே முதல் நாள் மார்ஜின் 30,000 இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த 1000 ரூபாய் லாபத்தை எடுத்துக்கிறாங்க. மார்ஜின் வந்துட்டு 30,000 அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் 21 அன்னைக்கு பாருங்கள், ஜூன் 21 அன்னைக்கு என்ன ஆகுது, 590 ஆகுது. ஸோ லாஸ் வந்துட்டு என்ன ஆயிடுது, முதல் நாள் 605, இப்போது 590. ஸோ 15 rupees லாஸு. அதுக்கு வந்துட்டு 30,000 மொத்தமாக பார்க்குறப்ப 200 ஷேருக்குன்னு பார்க்குறப்ப 3,000 rupees லாஸ். திரும்ப அந்த 3,000 rupees அவங்க ஆட் பண்ணணும். இவங்க கை காசு போட்டு தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் பேலன்ஸ் மார்ஜினில் எவ்வளோ ஆகும், 30,000 இருக்கும். இல்லைன்னா 27,000 அப்படியே இருக்கும். அப்புறம் 22க்கு வாங்க, அன்றைக்கி 580, இன்னும் லாஸ் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 2,000 இவருக்கு போகுது. திரும்ப இவர் 2,000 கை காசு போடணும், போட்டால் தான் 30,000 ஆகும். ஜூன் 23 வாங்க, 600 இருக்குது. 580லேருந்து 600 ஆயிடுச்சு. ஸோ 20 rupees இவருக்கு வந்து ப்ராஃபிட்டு. 200 ஷேருக்குன்றப்ப 4,000. ஸோ அந்த 4,000 வந்துட்டு இவங்க ப்ராஃபிட்டாக வரதுனால 30,000 ஏற்கனவே இருக்குது. முதல் நாள் அவங்க அதாவது அன்னைக்கு இப்போ லாஸோ ப்ராஃபிட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மார்ஜின் அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணணும், இல்லை வித்ட்ரா பண்ணிக்கலாம், காசு போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். அன்னைக்கு டேக்கு முடிகிறப்போ 30,000 மார்ஜினில் இருந்து தான் ஆகணும். அந்த மாதிரி தான் அவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ 23rd அப்போது 600 ப்ராஃபிட், அதாவது முதல் நாள் 580, இப்போ 600, 20 rupees ப்ராஃபிட்டு. 200 ஷேருக்குன்றப்ப 4,000 rupees ப்ராஃபிட்டு. அந்த ப்ராஃபிட்டை அப்படியே எடுத்துக்கிறாங்க. இப்போ 24th அன்னைக்கு பாருங்கள், மார்க்கெட்டில் வந்துட்டு ஷேரோட வேல்யூ 620 போகுது. பட் ஆனால் இவங்க என்ன நினச்சாங்க, 600 இருக்குமோன்னு நினச்சாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா 620 rupees ப்ராஃபிட்டு, இவருக்கு வந்து ப்ராஃபிட் 4,000 வந்துடுது. ஸோ அந்த வந்த ப்ராஃபிட்டை அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஸோ ஏன்னா முதல் நாள் 30,000 பேலன்ஸ் அப்படியே இருக்குல்ல. ஸோ இப்படி தான் ஃப்யூச்சர் மார்க்கெட் வந்துட்டு என்ன, அதாவது ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் வந்து டெய்லி பேசிஸில் வந்து அந்த ப்ராஃபிட்டை கேல்குலேட் பண்ணி லாஸை கேல்குலேட் பண்ணி அன்னைக்கான ப்ராஃபிட்டோ லாஸோ நம்மளுக்கு வந்துடும். அன்னைக்கான கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் நம்ம போடுறதுனாலும் போகிற மாதிரி வரும். லாஸ்னால் நம்ம என்ன சொல்கிறது, போடுற மாதிரி வரும். ப்ராஃபிட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் வந்துட்டு ஒர்க் ஆகுது. உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை புரியல அப்படின்னா திரும்ப இன்னொருக்க கேளுங்க, புரியலனாலும் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்த கான்செப்ட், இதே ஃபார்வர்ட் ஃப்யூச்சரில் வந்துட்டு அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.